Hi students, welcome to my YouTube channel. In this video, we are going to see about the chemical formula, atomicity and effect of temperature on solid, liquid and gas. So come, let's see this in detail. First one is chemical formula. So chemical formula na என்னன்னா நம்ம ஒரு காம்பவுண்டில் என்ன எலமெண்ட்ஸ்லாம் அதில் சேர்த்துருக்கோம், அதாவது என்னென்ன ஆட்டம்ஸ்லாம் அதில் கம்பைன் ஆகிருக்கு, எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், வாட்டர். இந்த வாட்டரில் we have two atoms, two types of atoms, அதாவது ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ என்னென்ன ஆட்டம் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. இந்த ஆட்டம் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னும் நம்ம இந்த கெமிக்கல் ஃபார்முலாவில் நம்ம சொல்ல போகிறோம். எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது? ஸோ ஹைட்ரஜன் 2 numbers அண்ட் ஆக்சிஜன் 1 number. ஸோ இந்த மாதிரி 2 atoms ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் 1 atom ஆஃப் ஆக்சிஜன் வாட்டரில் இருக்குது அப்படின்றத ஷார்ட் ஃபார்மில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ we know that the chemical formula of water is H2O. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், சோடியம் குளோரைட். ஸோ இந்த சோடியம் குளோரைடில் சோடியம் இருக்குது அண்ட் குளோரின் இருக்குது. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் ஆட்டம் அதில் கம்பைன் ஆகிருக்கு அண்ட் ஈச் ஆஃப் ஒன் ஆட்டம். சோடியமும் ஒரு ஆட்டம் தான், குளோரினும் ஒரு ஆட்டம் தான். ஸோ வில் ரெப்ரசன்ட் இட் அஸ் NaCl. ஸோ இதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். The chemical formula tells us the types of atom and the number of each type of atom in one molecule of substance. அதாவது என்ன டைப் ஆஃப் ஆட்டம் அண்ட் அது எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ a small number beside the H symbol is called subscript. ஸோ சப்ஸ்கிரிப்ட்னா என்னதுன்னா சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்ன, அந்த நம்ம H2O போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஹெச்சுக்கு கீழே என்ன பண்ணுவோம், ஒரு சின்னதாக ஒரு 2 போட்டிருப்போம், அதுதான் வந்து சப்ஸ்கிரிப்ட். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு எத்தனை நம்பருன்றதை டினோட் பண்ணுது. இட் tells us the number of atoms that elements present in the molecule. Hence there are 2 hydrogen atom in water molecule. And O பக்கத்தில் எந்த சப்ஸ்கிரிப்டுமே இல்லை. ஸோ பிகாஸ் it has only 1 atom. ஸோ அதுதான் ரீசனிங்க. ஸோ இங்கே லிஸ்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஏற்கனவே பார்த்துருக்கோம், சோடியம் குளோரைட். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், அமோனியா. ஸோ இன் அமோனியா வி ஹாவ் நைட்ரஜன் ஆட்டம் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பக்கத்தில் எந்த சப்ஸ்கிரிப்டுமே இல்லை. ஸோ அதாவது அந்த சின்ன நம்பருமே இல்லை. ஸோ இட் இஸ் ஆஃப் 1 atom. அண்ட் ஹைட்ரஜன் பக்கத்தில் வி ஹாவ் 3. ஸோ இட் இஸ் denotes that it has 3 hydrogen atom. And glucose oda chemical formula C6H12O6, that is carbon atom, hydrogen atom and oxygen atom are present in glucose. So அதுக்கு எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. So C6H12O6, that means 6 atoms of carbon, 12 atoms of hydrogen and 6 atoms of oxygen. ஸோ இங்கே டேப்லர் காலமில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, யூ கேன் கோ த்ரூ தட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டி இஸ் நத்திங் பட், இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா கெமிக்கல் ஃபார்முலாவில் ஒவ்வொரு தனி ஆட்டமுக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து நம்ம வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றத பார்த்துருக்கோம். இப்போ அந்த அட்டாமிசிட்டினா என்னென்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாம் டோட்டலாக சொல்கிறது, ஒரு காம்பவுண்டோ ஒரு எலமெண்ட்டோ இல்லை ஒரு சப்ஸ்டன்ஸோ, அந்த சப்ஸ்டன்ஸோட எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்றது டோட்டலாக சொல்கிறது தான் அட்டாமிசிட்டி. ஸோ அட்டாமிசிட்டி tells us total number of atom present in one molecule of element, compound or substance. ஸோ இங்கே பார்க்கலாம், ஆக்சிஜன் exist as diatomic molecule. ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்ம ஆக்சிஜனில் we'll have 2 oxygen atoms. ஸோ இதோட அட்டாமிசிட்டி நம்ம என்னன்னு சொல்லலாம், O2, because it has 2 atoms of oxygen. ஸோ இதோட டோட்டல் நம்பர் வந்து 2ன்னு சொல்லலாம். And another example, phosphorus, we have 4 atoms of phosphorus.
and in sulfur we have 8 atoms of sulfur. So அப்போ phosphorus will denote atomicity as 4 and in sulfur will denote atomicity as 8. எத்தனை number of atoms அந்த மேட்டரில் அந்த எலமெண்ட்டில் ப்ரெசன்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறது தான் வந்து atomicity. ஸோ இப்போ இது ஒரு எலமெண்ட் இருக்குது, நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம். ஸோ ஆக்சிஜனில் வந்து 2 ஆட்டம் இருக்குது, அதோட அட்டாமிசிட்டி 2, அண்ட் சல்ஃபரில் வந்து 8 ஆட்டம்ஸ் இருக்குது, இதோட அட்டாமிசிட்டி வந்து 8ன்னு சொல்லியாச்சு. இப்போ 2 or more எலமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகிருக்கு, 2 or more ஆட்டம்ஸ் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகிருக்கு, தட் இஸ் காம்பவுண்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி வந்து அட்டாமிசிட்டியை கண்டுபிடிக்கணும்னா இட்ஸ் வெரி ஈஸி. ஒவ்வொரு ஆட்டம், அதாவது ஒவ்வொரு ஆட்டமில் இருக்க எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அது ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது, டோட்டலாக சொல்கிறது தான் வந்து அட்டாமிசிட்டி. ஸோ அதோட டெஃபினேஷன் மாதிரி இருக்கிறத பற்றில ஃபார் மாலிக்யூல் கண்டெய்னிங் மோர் தேன் ஒன் டைப் ஆஃப் ஆட்டம் சிம்ப்ளி கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஈச் ஆட்டம்ஸ் அண்ட் தட் வுட் பி இட்ஸ் அட்டாமிசிட்டி. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, ஒரு காம்பவுண்ட்லேயோ ஒரு சப்ஸ்டன்ஸ்லேயோ இருக்கிற எல்லா ஆட்டமோட கவுண்ட்டையும் ஆட் பண்ணால் அது இட் வில் கிவ் தி அட்டாமிசிட்டி ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, சல்ஃபியூரிக் ஆசிட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்க. ஸோ சல்ஃபியூரிக் ஆசிடோட கெமிக்கல் ஃபார்முலா இஸ் H2SO4. ஸோ இட் ஹேஸ் 2 atom of hydrogen, 1 atom of sulfur and 4 atoms of oxygen. Just add the numbers. So 2 plus 1 plus 4. So which gives 7 as its atomicity. Hydrochloric acid, sulfuric acid oda atomicity enadhu 7. And another example of is water, H2O and 2 atom of hydrogen, 1 atom of oxygen. Appo just add 2 plus 1 which is 3. Water oda atomicity enadhu 3. And adoda some of the elements சில எலமெண்ட்ஸோட அட்டாமிசிட்டியோட நம்பர்ஸ் வந்து கீழே டேபிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் எலமெண்ட்ஸ் இன் ஹியூமன் பாடி. ஸோ வி ஹாவ் மேஜர்லி 6 கெமிக்கல் எலமெண்ட்ஸ், அதாவது நம்மளோட உடம்புல 99% வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கிறது இந்த 6 எலமெண்ட்ஸ் தான் மேஜராக இருக்கிறது. ஸோ வாட் ஆர் தே? ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ். ஸோ அதர் எலமெண்ட்ஸும் இருக்குது, பட் அதெல்லாம் வந்து ரொம்ப லீஸ்ட் பர்சன்டேஜில் இருக்குது. அதாவது என்னென்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து அதோட ட்ரேசஸ் அது இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமே தவிர அதோட குவான்டிட்டியெல்லாம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ வாட் ஆர் த அதர் 5 எலமெண்ட்ஸ்? பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம், குளோரின் அண்ட் மேக்னீஷியம். ஸோ இது வந்து மேஜராக 6 எலமெண்ட்ஸ் இருக்குது, அதுதான் நம்ம வந்து பாடி ஃபுல்லாகவே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. அண்ட் another 5 elements it is in the least percentage. and elements in air. ஸோ நம்ம ரொம்ப வெரி லோயர் கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்கோம். ஏர் இஸ் அ மிக்சர் ஆஃப் கேஸஸ். ஸோ ஏர் இஸ் அ மிக்சர் ஆஃப் கேஸஸ். வாட் ஆர் த 2 main gases present in air? நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ இந்த நைட்ரஜனும் நைட்ரஜன் ஒரு மோரலஸ் 70%, 75% சம்திங் 71% இருக்கும். அண்ட் ஆக்சிஜன் இஸ் அபவுட் 28 or இந்த மாதிரி பர்சன்டேஜ் இருக்கும். மீதி இருக்கிற 1%. ஸோ நம்ம 1% தான் வந்து அதர் கேஸஸ் விச் இன்க்ளூட் ஆர்கன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் ஆக்சிஜன் இஸ் அ லைஃப் கிவிங் எலமெண்ட் இன் த ஏர். ஸோ நம்மளுக்கு தெரியும், அனிமல்ஸ் உயிர் வாழ்னாலும் we need of oxygen, human beings உயிர் வாழ்னாலும் we need of oxygen. ஸோ இந்த ஆக்சிஜன் இஸ் அ லைஃப் கிவிங் எலமெண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் solid, liquid and gas. So what happens to matter during heating? ஸோ நத்திங் பட் என்னென்னா ஒரு எலமெண்ட் அது சாலிடாக இருக்கட்டும், லிக்விடாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், அதுக்கு ஹீட்டை அப்ளை பண்ணுறப்போ அதுக்கு என்ன நடக்குது, எந்த மாதிரி அது மாறுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னது எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். இப்போ நம்ம சாலிட் எடுத்துக்கிட்டோன்னா அந்த சாலிடில் நம்ம ஹீட்டை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது அது ஹீட் அனுப்புகிறப்போ என்ன ஆகும்னா அது ஒரு எனர்ஜி கெயின் ஆகி அது உள்ளே இருக்க ஆட்டம்ஸ்லாம் ரொம்ப விகரஸாக வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது அஜிடேட் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா அது வந்து அந்த வைப்ரேட் ஆகிறதுனால அது உள்ளே இருக்கிற அந்த ஆட்டம்ஸ் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆகுது. ஸோ இந்த மூவ் ஆகிறதுனால என்ன ஆகும், அந்த சாலிட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இட் இஸ் ஆல்சோ த ப்ராசஸ் கால்ட் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இது வந்து வால்யூமில் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். பட் இதோட உள்ளே இருக்க சைஸ், அதாவது இதோட எலமெண்ட்ஸ், அதாவது என்னென்னா இது வந்து ஹீட் அப்ளை பண்ணுறப்போ லைட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும். பட் இது உள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இட் இஸ் இன் த சேம் சைஸ், சேம் நம்பர்ஸ். சைஸ் அதோட வால்யூம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். பட் இதோட ஆட்டம்ஸோட நம்பர்ஸ் அதே சைஸில் தான் இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் இதுதான் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஃபினிஷன்ஸில் இங்கே வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ டியூரிங் ஹீட்டிங் ஆர் எக்ஸ்பேன்ஷன் த மாஸ் மேட்டர் டஸ் நாட் சேஞ்ச். ஸோ அதோட வெயிட்டோ அதோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸோ இட் ஓன்ட் சேஞ்ச். although the volume of matter changes, the size and number of particles does not change. ஸோ திருப்பி என்னென்னா வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும். பட் அதோட சைஸ் அண்ட் நம்பர் இட் ஓன்ட் சேஞ்ச். அண்ட் இது ஏன் நடக்குது அப்படின்றது திருப்பி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இது உள்ளே இருக்க அந்த ஆட்டம்ஸ் வந்து வைப்ரேட் ஆகி மூவ் ஆகிறதுனால வால்யூமில் சம் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்னொன்று, இதை வந்து மொத்தமாக நம்ம வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு we have an easy example called water, ice and water vapor. ஸோ இந்த மூணுத்துலேயும் நம்ம வந்து டெம்பரேச்சர் அப்ளை பண்ணி நம்ம என்ன ஆகுதுன்னு நம்ம வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ we are going to take the example of ice. ஸோ இது வந்து ஐஸ் வந்து என்ன தான் சாலிட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம், வாட்டரை வந்து லிக்விட் ஸ்டேட் அண்ட் வாட்டர் வேப்பரை வந்து நம்ம கேஷியஸ் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து என்னென்னா மெல்ட்டிங், பாயிலிங், ஃப்ரீசிங், condensation. These are the types of state of changes that occurs in matter. ஸோ மெல்ட்டிங்னா நம்மளுக்கு தெரியும், இது வந்து ஒரு சாலிடாக இருக்கும்போது, ஐஸ் க்யூபாக இருக்கும்போது இட் இஸ் வெரி சாலிட். இப்போ நம்ம வந்து ஹீட் அப்ளை பண்ணோம்னா அதோட மெல்ட்டிங் பாயிண்ட்டை ரீச் ஆனோடனே, மெல்ட்டிங் பாயிண்ட் மீன்ஸ் எந்த ஒரு டெம்பரேச்சர் ரீச் ஆச்சுன்னா அது வந்து சாலிட்லேருந்து லிக்விட் அடுத்த ஸ்டேட்டுக்கு மாறுது, சாலிட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது அப்படின்னு தான். அப்படி மெல்ட்டிங்னா தெரியும் நம்ம உருகிறது இல்லையா? ஸோ அந்த உருகிற பாயிண்ட் எப்போ வருதோ அதுதான் வந்து மெல்ட்டிங் பாயிண்ட்ன்றாங்க. எந்த டெம்பரேச்சர் வரையோ வருதோ அதுதான் வந்து மெல்ட்டிங் பாயிண்ட். ஸோ அந்த டெம்பரேச்சர் வர வரைக்கும் என்ன பண்ணும், இட் வில் ஸ்டே ஆஸ் சாலிட். ஸோ அந்த மெல்ட்டிங் பாயிண்ட்டை ரீச் ஆனோடனே இட் வில் பிரேக் டவுன். அந்த ஆட்டம்லாம் வந்து டைட்லி பவுண்டடாக இருக்கும் இல்லையா, அந்த ஆட்டம்லாம் வந்து என்ன ஆகும், இட் பிரேக்ஸ். த பார்ட்டிகல் பிரேக்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அனதர் அண்ட் மூவ்ஸ் ரேண்டம்லி. ஸோ அப்போ மூவ் ஆகுறப்போ இட் வில் பிகம் லிக்விட். ஓகேவா? ஸோ இந்த லிக்விட் அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டேஜுக்கு எப்போ போகுதுன்னா இட் கோஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன் த பாய்லிங் பாயிண்ட். ஸோ பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னா, எப்போ வந்து அந்த தண்ணி வந்து கொதிக்கிற டெம்பரேச்சருக்கு வருதோ அப்போ தான் அது வந்து அந்த டெம்பரேச்சரை தான் பாய்லிங் பாயிண்ட்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வாட்டருக்கு we know that எப்போ வந்து பாய்லிங் பாயிண்ட் ரீச் ஆகும் 100 டிகிரி செல்சியஸில். ஸோ இந்த 100 டிகிரி செல்சியஸ் வரும்போது இட் ஸ்டார்ட்ஸ் டு பாயில் அண்ட் லிக்விட் என்ன ஆகும், பாயில் ஆகுறப்போ இட் வில் சேஞ்ச் இன்டு வாட்டர் வேப்பர். ஸோ அது வந்து என்னது, கேஸ். ஸோ இதுதான் வந்து இந்த மூணு ஸ்டேஜை வந்து ஹீட் அப்ளை பண்ணும்போது எப்படிலாம் மாறுதுன்றதை we can easily analyze. So here they have given a tabular column. So when solid is heated, the particle gain energy and vibrate more vigorously. ஸோ சொன்ன மாதிரி என்னதுன்னா, சாலிடுக்கு வந்து நம்ம வந்து ஹீட் அப்ளை பண்ணும்போது இட் கெயின்ஸ் எனர்ஜி அண்ட் த உள்ளே இருக்க ஆட்டம்ஸ் என்னதுன்னா வைப்ரேட் ஆகும், ரொம்ப வேகமாக வந்து இட் வில் வைப்ரேட். தென் லிக்விட் melting occurs when the melting point is reached, the solid changes its state to liquid. So melting point வரும்போது it will starts to melt. அதாவது என்ன மெல்ட்டிங் டெம்பரேச்சர், அது உருகக்கூடிய டெம்பரேச்சர் எப்போ வருதோ it starts to melt. And gas boiling occurs when the boiling point is reached. So as I said before, அதோட கொதிக்கிற டெம்பரேச்சர்
அது எப்போ வருதோ அப்போ தான் வந்து அது என்ன ஆகும், it starts to boil and changes into gas state. And with this video we have finished the third lesson, and a new lesson we'll be seeing in the next video. And please subscribe if you don't want to miss my videos. Thank you.